வெல்கம் டு சுபாஷ் சக்திவேல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாலக் பன்னீர். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாலக்கீரையை எடுத்து 2 தண்ணி விட்டு அலசி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சூடு பண்ண வச்சுருக்கேன். தண்ணி சூடானதும் இந்த பாலக்கீரையை எடுத்து உள்ளே போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டு எடுத்துடலாம். தண்ணி சூடாயாச்சு. இப்போது கீரையை எடுத்து உள்ளே சேர்த்துடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கீரையை எடுத்து உள்ளே சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கழித்து அது வெளில எடுத்து வச்சிடலாம். எல்லா கீரையும் உள்ளே சேர்த்தாச்சு. கீரை நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் விட்டால் போதும். இப்போ இதை ஃபில்டர் பண்ணி தனியாக ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாம். சாஃப்டாக ஆகிடுச்சு கீரை. சுடு தண்ணியிலேருந்து எடுத்து வச்சாச்சு. அந்த கீரையை மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போது ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக இஞ்சியை 1 இன்ச் அளவு இஞ்சியை பொடுசாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் மையாக அரைச்சி எடுத்து கொண்டு வந்துடலாம். பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. அடுப்பை பற்ற வச்சு பேன் சூடானதும் 2 ஸ்பூனு நெய் சேர்த்துருக்கேன். நெய் இருந்தால் நெய் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கலாம். அது சூடானதும் கொஞ்சம் பட்டை, ஒரு 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துடலாம். அப்புறம் ஒரு 3 பல்லு பூண்டு பொடுசாக அரிஞ்சு வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். ஒரு வெங்காயத்தை பொடுசாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். நல்லா வதங்குது. இப்போது இதில் ஒரு தக்காளியை பொடுசாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சாஃப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம அந்த அரைச்சதில் 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். ஸோ சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் போதும். இப்போது மசாலாவோட பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த கீரையை சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நம்ம அவிச்சு எடுத்து வச்சுருந்த அந்த கீரை தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 kg பன்னீர் எடுத்து பொடுசாக க்யூப் மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பன்னீரை உள்ளே சேர்த்தாச்சு. ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும், கொதி வரட்டும். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் இருந்தால் தயிர் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா முந்திரி பருப்பு இருந்ததுன்னா முந்திரி பருப்பை அரைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை ஃப்ரெஷ் க்ரீம் இருந்ததுன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். வந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். டேஸ்டியான பாலக் பன்னீர் ரெடி. நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கீரை சாப்பிட்றதுக்கு அடம் பிடிக்கிற பசங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இது சப்பாத்தியோட, தோசையோட, சாதத்தை கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள். இதை செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய் காய்ஸ்.